நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகமும் கவிஞரோட சமையலும் சேனல்ல இன்னைக்கு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்வீட்டு பார்க்க போறோங்க. யூஸ்வலாக இந்த தேங்காய் பர்ஃபியெல்லாம் நம்ம பண்ணும்போது தேங்காய் துருவி சர்க்கரை சேர்த்து அப்படிலாம் பண்ணுவோம் இல்லையா. இது வந்து தேங்காயும் சர்க்கரையும் தான், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டு. இது வியட்நாம் ஸ்வீட்டுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு எனக்கு பேர்லாம் தெரியாதுங்க. நான் கற்றுக்கிட்டது வந்து பத்மினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியட்நாம் பொண்ணுக்கிட்ட. அதாவது வியட்நாம்னா அம்மா வியட்நாம், அப்பா வந்து நம்ம இந்தியர். அவர் அவங்களோட மகள் தான் பத்மினி. பத்மினி வந்து எனக்கு நெருங்கின உறவு. அதில் வந்து பத்மினியோட மகன் குமரன் வந்து நம்மளோட 1-2 வீடியோஸில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப அவங்கள பற்றின வீடியோ போடலான்னு. என்னென்னா அவர் பார்ன் ஆர்டிஸ்ட், பயங்கர கை வேலைன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ நல்லா பண்ணும் குமரன். மதுரையில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கு. இப்போ பத்மினியும் மதுரையில் தான் எல்லாம் ஒன்றும் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்காங்க. பத்மினி எவ்வளோ பிரமாதமாக சமைப்பாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மருமக வைஷ்ணவியும் நல்லா சமைப்பாங்க. ஸோ பத்மினியோட ரெசிபிஸ் 2-3 ரெசிபியெல்லாம் கேட்டு நான் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி பண்ணுற இந்த ஸ்வீட்டும் கேட்டிருக்கேன். இது என்னென்னா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. நல்ல தேங்காவை வந்து அதாவது முத்தினதும் இல்லாமல் இளந்தேங்காயும் இல்லாமல் ஒரு அரைக்காயும் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக இந்த வெயில் சீசனில் என்ன பண்ணுவோம், இளநீர் வாங்கி குடிப்போம். அந்த இளநீக்காரங்க வந்து நமக்கு வந்து நிறைய தண்ணி இருக்குன்னு கொடுப்பாங்க. அதில் வந்து வழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுக்கையாக இருக்கிறதுலாம் நம்ம அப்படியே கிட்டத்தட்ட உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம். சில இளநீர்கள் பார்த்தீங்கன்னா அதில் காய் வெட்டாக இருக்கும், தண்ணி நிறைய இருக்கும், ஆனால் அரைக்காயாக இருக்கும். அந்த மாதிரி இளநீர் தான் நமக்கு தேவை. அதே மாதிரி நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறோம், இல்லை வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து உடைக்கிறோம் எல்லாம். அது சில தேங்காய் வந்து நல்ல முத்துன காயாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப வழுக்கையாக இருக்கும். அதாவது நல்ல இந்த அரைக்காயாக இருக்கும். அப்படி தான் வாங்கிட்டு வருவோம். ஏன்னா ரொம்ப வழுக்கையாக வாங்க மாட்டோம், அரைக்காயாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அரைக்காயை எடுத்து தான் நல்ல மெல்லிசாக சீவிக்கணும். இன்றைக்கி நான் சீவிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சீவிக்கணும். இதை வந்து சீவுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த ப்ரௌனாக இருக்கிற லைட் ப்ரௌனில் இருக்கும், ஏன்னா அரைக்காய் தானே. நம்ம அதை மேலே ஒரு கத்தியை வச்சு சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிப்ஸு சீவுற கட்டையால் முடிஞ்சது சீவலாம். அந்த முடியாத போது மெல்லிய சீவாக அதை சீவி எடுத்துக்கலாம். இதுதான் இப்போ நமக்கு இது ஏறக்குறைய நான் ஒரு 4 கப்பு எடுத்திருக்கேன். இந்த 4 கப்புக்கு இதுக்கு வந்து சர்க்கரை 1/2 கப்பு தான் எடுக்க போகிறேன். ஒரு சில துளிகள் வந்து வெண்ணிலா எசன்ஸு. இப்போ இதை நல்லா கழுவி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக நான் வந்து ஆற வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் இருப்பாங்க, தண்ணியே கிடையாது, தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். அதுக்கு துணியில் போட்டு துடைக்கணும்னு இல்லை, தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கிட்டா போதும். 4 கப்பு குபிச்சு அளந்தது இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 1-2 மேல்தோல் இருக்கு பாருங்க, அதை கூட அப்படியே எடுத்துக்கணும். ஏன்னா அது ஒரு அழகான வெள்ளை கலர் இருக்கும். இதுக்கு கலர் சேர்க்கணும்னு பெரியப்படுறவங்க நான் அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 கப்பு சர்க்கரை, இப்போ இதில் 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை. இதுக்கு வெள்ளமெல்லாம் போடுறதை பற்றி எனக்கு தெரியலைங்க, அவங்க சர்க்கரை தான் சொன்னாங்க, நான் சர்க்கரை தான் சேர்க்குறேன். அந்த 1/2 கப்பு, அதாவது இது 100 கிராம் கரெக்டாக. இதை வந்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா பெசரிடணும். இது ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா நம்ம இதை அடுப்பில் கிளறணும். இது உடையாம அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த மெல்லிய சீவல்களாக இருக்கு பாருங்க, இது உடையாம அப்படியே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே வச்சிருவோம். இப்போ இதை 10 நிமிஷம் ஆச்சு ஊற வச்சு லேசாக தண்ணி விட்டுருக்கோம். தெரியும். நான் சர்க்கரையும் திரும்ப என்ன பண்ணேன், எனக்கு என்ன கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால திரும்ப வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டேன். ஸோ இந்த 1/2 கப்பால் குபிச்சு நம்ம அளந்துக்கலாம், சரியா இருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். இப்போ தீயை கொஞ்சம் காஞ்சிருச்சு பாத்திரம், தீயை குறைச்சிட்டு இதை அப்படியே அதை போட்டுடணும். இதை வந்து குறைச்ச தீயில வச்சு தான் கிளறணும்னு சொன்னாங்க. தீ அதிகமாக இருக்கக்கூடாது, சிம் பண்ணி அதில் தான் கிளறணும்னாங்க. கிளற பூத்துக்கிட்டு வந்துடும் அப்படின்னாங்க. ஸோ அப்படிதான் மணக்கிறோம். இங்கே பாருங்கள், அதில் கூட ஒன்று இந்த ப்ரௌன் தெரியுது, அது கூட இருக்கக்கூடாது. நாங்கள் ஒன்று தெரியுது, என்ன பண்ணுறது, வயசாகிட்டு அதனால் கொஞ்சம் பார்க்க முடியும். ஓகே, இதை வந்து கொஞ்சம் நிதானமாக நம்ம கிளறுவோம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் காமிக்கிறேன். அதாவது ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு சின்ன ஸ்டேஜ் வரும், அதாவது சர்க்கரையெல்லாம் பிறந்துட்டு வரணும், அந்த ஸ்டேஜில் பார்க்கலாம். இப்போ
கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணி வற்றி இருக்கு பாருங்கள், சர்க்கரை தண்ணி வற்றி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஒரு சில துளிகள், ரொம்ப போட்டு வாசனை வந்துடக்கூடாது, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் நான் ஊற்றுறேன். வெண்ணிலா எசன்ஸ், அது என்னன்னு சொல்லலை, வெண்ணிலா எசன்ஸ். இதை வந்து சில துளிகள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இல்லை வாசனை நல்லா பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றினாலே ஒரு ஒரு ப்ளசண்ட் ஸ்மெல் வந்துடும், அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த வாசம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி அந்த தேங்காய் வந்து சர்க்கரை வந்து நல்லா முருகி அதோடு ஒட்டிக்கிட்டு பரண்டு வந்து ட்ரை ஆகிடும். அது வரைக்கும் நம்ம பரட்டணும். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டேஜ் இது ட்ரையாக இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் இல்லை. இப்போ இதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் கிளறணும். இதுக்கு கூட பாருங்க நல்லா ட்ரை ஆகிட்டே வருது, தண்ணியே இல்லை. ஆனால் நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டேன், ஏன்னா லேசாக நேரம் மாறுது. அவங்க கொடுக்கும்போது விளையாடுன்னு இருக்குது, அதனால தீயை நல்லா குறைச்சி வச்சு பண்ணுங்கன்னா தீயை நல்லா குறைச்சி வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நீ கொஞ்சம் இது கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஆற இன்னுமே நல்லா பூத்துக்கிட்டு ட்ரை ஆகிடும். அந்த ட்ரை ஆகி எடுக்கிற ஸ்டேஜில் காமிக்கிறேன். ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சது நல்லா ஊட்டிட்டு ட்ரை ஆகி வரும்போது நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டு நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை அலம்பிட்டு திரும்பி அதில் கொட்டி லேசாக இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். பட் ஆக்சுவலாக அவங்க பண்ணும்போது மேலே இந்த சர்க்கரை தூள் தெரியும். எனக்கு வந்து இது நல்லா அப்படியே பதிஞ்சு வருது, சாப்பிட பிரமாதமாக இருக்குது. அது நல்ல ஒரு என்ன சொல்ல வெண்ணிலா ஃப்ளேவரோட ப்ளசன்ட் ஸ்மெல்லு, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பட் அவங்களோட அந்த அக்யூரஸி எனக்கு வரல. இன்னும் 2-3 தடவை பண்ணால் நல்லா வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கலர் தான் இருந்தது. ஸோ அதுவும் பார்த்தா அவங்க நிதானமாக கிளர்ந்தாங்கன்னா இதுலேயும் நிதானமாக கிளர்னாலும் கொஞ்சம் கலர் மாறுது இருந்தாலும், ஆனால் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அதே இருக்குது. ஸோ திரும்ப ஒரு தடவை இதுக்கு பார்த்துங்க, நல்லா உதிர்ந்து போயிருக்கு பாருங்க, அவ்வளோதான். இனி இது என்ன கொஞ்சம் லேசாக ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா யூஸ்வலாக அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட சொல்லணும். வேர்க்கடலை பருத்தி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், அதுக்குன்னு இது நம்ம கேக்கு அப்படி இப்படிலாம் போக வேண்டாங்க. இதில் ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த கிரேவிங் அடங்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் இது ரொம்ப சேர்க்காம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல வியட்நாம் தேங்காய் பர்ஃபின்னு வச்சுக்கலாம். ஸோ வியட்நாம் தேங்காய் பர்ஃபின்னு சொல்லலாம். அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.